பிஹேவியர் மாடிஃபிகேஷன் தேவைப்படும் அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் வாக்கிங் டாக் கூட்டு போக முடியுதா, அதுக்கு ப்ராப்பர் எக்ஸசைஸ் கிடைக்குதா, அது காலையில் நீங்கள் வெளியில் கரெக்டான டைமில் அதை விடுறீங்களா, யூரின் போகிறதுக்கோ பாத்ரூம் போகிறதுக்கோ விடுறீங்களா, அப்படி விட்டிங்கனாலும் அதுக்கு கரெக்டான அந்த ஒரு 5 நிமிஷம் அது கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸை பார்க்கணும். இல்லை ரீசெண்டாக ஃபுட் எதுவும் சேஞ்ச் பண்ணிங்களா, அதை பார்க்கணும். தண்ணியை வந்து கரெக்டாக அடிக்கடி ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து வைக்கிறீங்களா, ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் டாக்ஸ் வந்து தண்ணி குடிக்கும்போது அது வாய்க்குள்ளே இருக்க எச்சில் தண்ணிக்குள்ளே தான் போகும். நம்ம குடிக்கும்போது தான் நம்மளோட எச்சிலோடு சேர்ந்து தண்ணி உள்ளே போகும். அப்போ அதோடய எச்சில் அதில் கலக்கும்போது அதில் பாக்டீரியா இருக்கும். அது ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அதில் கிருமி சேர்ந்து அது உள்ளே போகும்போது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப ரேராக தான் அது நடக்கும். இருந்தாலும் ஸோ தண்ணி ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா காலையில் ஒரு தடவை, ஈவினிங் சாயங்காலம் ஒரு தடவை தண்ணியை வந்து மாற்றி வைக்கிறது நல்லது. அதை முடிஞ்சால் ஒரு சின்ன மைல்ட் சோப் போட்டு நல்லா சோப் போகிற அளவுக்கு கழுவிட்டு தண்ணி வச்சிங்கன்னா இன்னும் நல்லது. இதெல்லாம் தான் காமனாக நடக்கிற மிஸ்டேக்ஸ்.